ஓம் மகாதேவியே நமஹ. இன்னைக்கு நம்ம சௌந்தர்ய லஹரியுடைய ஸ்லோகம் 23 அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சௌந்தர்ய லஹரியுடைய எல்லா ஸ்லோகங்களையும் நான் ஒரு தனி பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன். அப்புறம் எப்படி அதை பிரித்து படிக்கிறதுங்கிறதுக்குரிய பிளேலிஸ்ட்டையும் தனியாக போட்டிருக்கேன். அர்த்தம் என்னங்கிறதுக்கான பிளேலிஸ்ட்டும் தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகங்களை நீங்கள் கேட்கலாம். அதனோட அர்த்தத்தை புரிஞ்சு பயன்பெறலாம். இப்போது 23வது ஸ்லோகா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? त्वया हृत्वा वामं वपुरपरितृप्तेन मनसा शरीरार्धं शम्भोरपरमपि शङ्खे हृतमभूत् यदेतत्त्वद्रूपं सकलमरुणाभं त्रिनयनम् उचाभ्यामानम्रं குடிலசசி சூடாலமகுடம். இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை, அந்த ரூபத்தை பற்றி சொல்வது தான் இந்த ஸ்லோகா. அந்த அர்த்தநாரீஸ்வரர் எப்படி வலதுபுறம் சிவனும் இடதுபுறம் பார்வதியுமாக இருப்பாங்க இல்லையா? அந்த சிவசக்தி ஐக்கியத்தை சொல்கிற ஒரு ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். ஈஸ்வரனை போல முக்கண்களும் கிரீடத்தில் சந்திர கலையும் கொண்டிருக்கும் அன்னையை நாம் இந்த இடத்துல வர்ணிக்கிறோம். நம்ம அம்பாளை இந்த ஸ்லோகாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறை வடிவத்துடன் கூடிய சந்திரகலையும் அந்த முக்கண்களும் உடையவளாக நாம் இங்கே சொல்கிறோம். ஏன்னா ஆச்சாரியர் அவங்கள அந்த மாதிரி அவங்க வர்ணிக்கிறாங்க. ஏன் வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஈசன் வெண்மையானவர், ஆனால் அன்னை சிவந்த நிறத்தை உடையவள். அருணை நிறம், அருணைனா சூரியன். அந்த அருணையின் நிறத்தை கொண்டவளாக இருக்கும் அந்த அன்னையுடைய அந்த சிகப்பு நிறமானது அருகில் தன்னுடன் ஒட்டி இருக்கும் ஈசனுடன் சேர்ந்து ஈசனும் வெண்மையாக இல்லாமல் சிவப்பாக காட்சியளிக்கிறார். அப்போது ஈசனுடைய தலையில் இருக்கிற பிறை எங்கே இருக்குது? அம்பாளுடைய தலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஈசனுடைய கண்களில் இருக்கிற அந்த நெற்றி கண்ணானது எங்கே இருக்குது? அம்பாளுடைய நெற்றியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆச்சாரியர் கண்ணை மூடி அம்பாள் நினச்சி வர்ணிக்கும் பொழுது அந்த அருணையின் நிறம் கொண்ட அந்த அம்பாளின் நிறமானது ஈசனுடன் படர்வதால் அவர்கள் இருவரும் சேர்ந்த மாதிரி இருக்கும்பொழுது ஈசனுக்கு உள்ள முக்கண்ணானது அம்பாளுக்கும் பிறைச்சந்திரனானது அம்பாளுக்கும் உள்ளது போல அவர் வர்ணிக்கிறார். அன்னைக்கு எப்படின்னா, அந்த பாதியாக நம்ம இருக்கோமே, பாதியாக இல்லை, அந்த பாதியாக இருக்கிறதுல அம்மாவுக்கு திருப்தியே கிடையாது, அந்த முழுமையான திருப்தி இல்லை. ஸோ ஈசனுடைய அந்த பாதியையும் அவளுடன் இணைக்கிறாள். ஸோ அந்த சிவனுடைய அந்த பாதியையும் தனதாக்கி கொண்டவளாக விளங்குகிறாள் அம்பாள் இந்த ஸ்லோகத்தில். இது ஆச்சாரியருடைய கற்பனையை பாருங்கள். எப்படின்னா, ஈசனுடைய பாதியை தனதாக்கி கொள்ளும் பொழுது என்ன ஆகும்? ஈசனுடைய பிறைச்சந்திரனும் அந்த முக்கண்களும் பார்வதி தேவிக்கு இருக்கிறது மாதிரியாக அவருக்கு காட்சியளிக்கிறது. அப்போது இவருக்கு அப்படி ஒரு சந்தேகமே வந்துடுறது. ஏன்னா அம்பாளை பார்க்கும்போது சிவனை பார்க்குற மாதிரி இருக்கே, அப்போ அம்பாளுடைய நிறம் போய் சிவனோடு சேர்ந்து சிவசக்தி ஸ்வரூபமாக முழுமையாக செந்நிறமாக காட்சியளிக்கிறதே, அப்போது இது சிவனும் சக்தியும் தானாங்கிற ஒரு சந்தேகமே அவருக்கு வந்துடுறது. ஸோ அப்படி அம்பாளை இந்த ஸ்லோகத்தில் அவர் வர்ணித்து தரிசிக்கிறார். இப்போ நீங்கள் ஒவ்வொரு லைனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது புரியும். முதல்ல என்ன வருது? துவயா ஹிருத்வா வாமம் அப்படிங்கிறது வருது. துவயா ஹிருத்வா வாமம் வபுகு அப்படின்னா என்னென்னா, சரீரத்தினுடைய இடது பகுதி அப்படின்னு அர்த்தம். அபரிதிருப்தேன அப்படின்னா முழுமையாக திருப்தி அடையாத அப்படின்னு அர்த்தம். அபரிதிருப்தேன மனசா, முழுமையான மனசே இல்லை, அவங்களுக்கு திருப்தியே இல்லை, அந்த மனசில் திருப்தியே கிடையாது. ஷரீரார்த்தம், ஷரீர அர்த்தம், ஷரீரக அர்த்தக, அர்த்தம்னா என்ன? பாதி அப்படின்னு அர்த்தம். ஸோ சரீரத்தினுடைய பாதியிலேயே தன்னுடைய
வடிவமானது அங்கே நிற்பது அவங்களுக்கு திருப்தியாகவே இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ சரீரத்தினுடைய இன்னொரு பாதியையும், அந்த அர்த்தம் இன்னொரு ஹாஃப், இன்னொரு அரை இதை பகுதியையும் தன்னுள் அடக்கி கொள்ள வேண்டும் என்று அம்பாள் நினைக்கிறாள். ஹிருதம் அபூத், கவர்ந்து கொள்ளப்பட்டது, திருடப்பட்டதுங்கிற மாதிரி. அதாவது அவங்க அம்பாள் என்ன பண்ணுறாங்க, சிவனுடைய அந்த பாதியையும் கவர்ந்து விடுகிறாள் அப்படிங்கிற சந்தேகம், சங்கே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் யாருக்கு வருதுன்னா ஆச்சாரியாருக்கு வராது. ஏன்னா அந்த உருவமானது செந்நிறமாக இறைவனுடைய வெண்மையான ஈசனோடு சேர்ந்து நிற்கும்போது ஈசனும் சிவந்த நிறமாக காட்சியளிப்பதினால் ஆச்சாரியர்களுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, ஒருவேளை அம்பாளுக்கு முழு மனசாக அந்த திருப்தியே இல்லாமல் அவருடைய சரீரத்தையும் இவர் தன்னுள் அடக்கி கொண்டாரோ, தன்னுள் கவர்ந்து கொண்டு விட்டாரோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு இருந்தது அம்பாளுடைய அந்த தோற்றம். ஏதத், என்னுடைய துவத் ரூபம், என்னுடைய ஏதத் அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். துவத் ரூபம்னா உன் ரூபம். ஏதத் துவத் ரூபம் சகலம் அருணாபம். சகலம் அருணாபம்னா, சகலம்னா முழுவதுமாக, அருணாபம்னா அருணன் அப்படின்னா சூரியன் அர்த்தம். சூரியனுடைய கலர் என்ன? சிகப்பு. ஸோ சகலம் அருணாபம், அந்த அருணனுடைய கலரில், அந்த சிகப்பு நிறத்தில், திரிநயனம். திரிநயனம்னா என்ன? முக்கண்கள். திரிநயனம் குச்சாபியாம். குச்சாபியாம் அப்படின்னா ஸ்தனங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்தனங்கள் கூட அந்த ஸ்தனங்களுடைய பாரத்தினால கொஞ்சம் அப்படியே வளைஞ்ச மாதிரி இருக்குது. அந்த வளைஞ்ச மாதிரியான இருக்கிற அந்த தோற்றமானது ஆனம்ரம் அப்படின்னா வளைந்த அப்படின்னு அர்த்தம். குச்சாபியாம் ஆனம்ரம் குடில சசி சூடால மகுடம். அந்த குடில சசின்னா என்ன? சசின்னா பிறைச்சந்திரன் அர்த்தம். அந்த பிறைச்சந்திரனை சூடால மகுடம், அந்த பிறைச்சந்திரனை மகுடம் போல சூடியவாறு காட்சியளிக்கின்றாங்க அம்பாள். அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இவருக்கு அப்படி ஒரு டவுட்டே வந்துருச்சு. ஸோ அம்பாளுக்கு அவங்களுடைய உடம்பை வச்சு அந்த திருப்தி இல்லாததுனால ஈசனையும் தன்னுள் அடக்கி கொண்டு அந்த கலராகவே, அந்த நிறமாகவே, அருணனுடைய நிறமாகவே தோற்றமளித்து அப்படியாகப்பட்டதாக இருக்குமோன்ற ஒரு சந்தேகமே வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு அம்பாள் காட்சி அளிக்கிறார். அம்பாள் இந்த இடத்துல அம்பாளை அப்படி வர்ணிக்கிறார். அவங்களுக்கு காட்சி அளிக்கிறது இல்லை, அவங்களுக்கு வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் படிக்கிறதன் மூலமாக ருண விமோச்சனம், ருணம் அப்படின்னா கடன், சத்ரு, அந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது தான் ருணங்கிறது. ஸோ நீங்கள் கடன் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு இந்த ஸ்லோகாவை நீங்கள் டெய்லி சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும். அவங்கள மனசில் தியானிச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்லோகாவை சொல்லிகிட்டே வர உங்களுடைய கடன்கள் அடைபடும். இப்போ மறுபடியும் ஒரு தடவை கூட இந்த ஸ்லோகாவை நம்ம பார்க்கலாம். त्वया हृत्वा वामं वपुरपरितृप्तेन मनसा शरीरार्धं शम्भो रपरपि शङ्के हृतमभूत् यदेतत्त्वद्रूपं सकलमरुणाभं त्रिनयनं कुचाभ्यामानम्रं कुडिलशशिचूडालमकुडम्. அடுத்ததில் நம்ம ஸ்லோகம் 24 அர்த்தம் பார்க்கலாம். ஓம் மகாதேவியை நமஹ.